நம்ம சத்யசாய் பாபாவையும் பார்த்துருக்காங்க. சத்யசாய் பாபா பாட்டி மேலே எவ்வளோ இம்பேக்ட் இருக்குதோ அதை காட்டிலும் பாபா மேலே பாட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக சொல்லலாம். பாட்டி எங்கே போனாலும் பாபா கூட வந்துடுவார். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்மளோட அனுபவங்களே வாழ்க்கையில் ஒரு நெருக்கல அற்புதமாக வந்தாங்க. அனுபவத்தினால தான் நம்மளோட மனசும் பரிவர்த்தனை ஆகுது. பாட்டிக்கு இந்த மூச்சு இழுப்பு ப்ராப்ளம் உண்டு. நாங்கள் பாம்பேயில் இருந்துச்சு, என் கூட வந்து ரொம்ப பெரிய என் பேர் பாட்டிக்கு நிறைய பேர் பேச்சு பசங்கள்லாம் உண்டு. அதில் நான் தான் மூத்தவன், எங்கள் அம்மா தான் அவளுக்கு பெரிய பொண்ணு. ஸோ எங்கள் கூட வந்து இருந்தாங்க. எப்பவும் 5வது வியாழக்கிழமைக்கு ஆற்றுல பஜனை பண்ணுவோம். அதாவது ஒன்ஸ் இன் 3 months வருவாங்க. எங்கள் வீடு பாம்பேயில் சின்ன வீடு, 700 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். 2 பெட்ரூம், ஒரு சின்ன ஹால், சின்ன கிச்சன். சின்ன கிச்சன் தான் என்ன, 4 அடிக்கு 8 அடி கிச்சன், அவ்வளோதான். அன்றைக்கி எங்காவது பஜனை வச்சுருந்தோம். பஜனை வச்சோம். ஹாலில் ஒரு 20-30 பேர் உட்காரலாம். அன்றைக்கி 100 பேர் உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்தாங்கன்னு தெரியல. அதுவும் அந்த பில்டிங்லேயே நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்குது. டாட்டாவோட ஃப்ரெண்ட்லே காலனி. அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க முதல் வாட்டி பார்த்தது கூட இல்லை. எல்லாம் பாட்டிமா வந்திருக்காங்களா, யார் யாருக்கு பாட்டிமா, தெரியாதவங்களுக்கெல்லாம் பாட்டிமா பாட்டிமா தான். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்னா, பாபா அடிக்கடி சொல்லுவார், யூனிவர்சல் லவ், உலகளாவிய பரந்த மனது நிறைந்த அன்பு அப்படியே பொழியணும். அதை நான் பார்த்ததை எங்கள் பாட்டி அந்த அன்பு தான் பாபாவை பாட்டிக்கிட்ட அட்ராக்ட் பண்ணிடுது. நார்மலி எல்லாரும் பாபா கிட்ட அட்ராக்ட் ஆகும். பாட்டிக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. நான் தான் பேரன் இல்லை, நீங்கள் எல்லாருமே பேரன் பேத்தி தான், நீங்கள் எல்லாருமே பிள்ளை பெண்கள் தான். யார் கூட்டாலும் ஆற்றுக்கு போயிடுவார், ஆற்றுல உட்காந்து சாப்பிடுவார். முஸ்லீமா, கிறிஸ்டியனா, புத்தனா, ஒன்றும் ஒரு வித்தியாசமே கிடையாது. ஸோ பாட்டி வாஸ் லைக் அ ரோல் மாடல் எங்களுக்கெல்லாம் ஃபேமிலியில். பாட்டி சொன்னால் அது வேத வார்த்தை. பிகாஸ் பாட்டி எப்பவுமே அசத்தியமே சொன்னது கிடையாது, அன்பில்லாமல் ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. எங்கள் பாட்டி தான் என்னோட முதல் மிரக்கல். வேற மிரக்கலே எங்களுக்கு தேவையில்லை. பாட்டியோட அனுகிரகம் இருந்தால் கட்டாயம் பாபாவோட அனுகிரகம். நிறைய மிரக்கல் ஆயிருக்கு. எதை சொல்றது எதை சொல்ல வேண்டாம் தெரியல. ஆனால் சில விஷயங்கள் அப்படியே மனசில் பதிஞ்சு விடுது. எல்லா மிரக்கலும் இட் டசன்ட் ஹேவ் தி சேம் இம்பாக்ட். பிரதர் சுந்தரராமன் சொன்ன மாதிரி, நான் ஆக்டிவ் சர்வீஸில் இருந்துச்சு. நிறைய பிரயாணங்கள் இருக்கும், ட்ராவல் நிறைய இருக்கும். ஒரு மாதத்தில் இந்தியாவில் 10 நாள் இருந்தால் ஜாஸ்தி, 20 நாள் வெளியூரில் இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கச்சு இங்கே 205-206 இருந்தது. அப்போது நான் கிராஃபைட் இந்தியாவில் கம்பெனியில் வேலை பண்ணிட்டுருந்தேன். கம்பெனியில் மார்க்கெட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதனால் நானே மார்க்கெட்டிங் எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போவேன். இட்டலியில் ஆல்ப்ஸ் மவுண்டன் பெரிய மலை, பனி மூடிய மலை. அது அந்த மலை அடிவாரத்தில் நிறைய கிராமங்கள் இருக்கும். நம்ம உபதலை மாதிரி நீலகிரி சைடு இருக்கிறது போகணும். ஸோ அன்றைக்கி நான் எடுத்து அங்கெல்லாம் நாங்கள் பேசிக்கலி ஸ்டீல் பஸ் தான் எங்களோட கஸ்டமர்ஸ். ஸோ அவளை பார்க்குறதுக்கு நிறைய போகும். அப்படி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அங்கே லோக்கல் இட்டாலி பாஷை தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் இவர் அமெரிக்கன் இட்டாலியன், அவர் தான் அழைச்சிட்டு போகிறேன். அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 500 மைல் காரில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ராத்திரி 9 மணி ஆகிடும். ஏதோ ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தால் ராத்திரி போய் படுத்துருக்கோம். திங்கட்கிழமை அன்றைக்கி. திங்கட்கிழமை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. எல்லாம் ஆகிடுத்து ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணி நான் கீழே வந்தேன். ரெஸ்டாரண்ட்டில் போய் ஏதாவது அன்றைக்கி ஒன்றுமே சாப்பிடல காத்தால, ஏன்னா ட்ராவல் நிறைய இருக்கிறதுனால.
கீழே வந்து ஏதாவது சம்திங் சாப்பிட்றவங்களாம் வெஜிடேரியன் தான், அந்த ஊரில் வெஜிடேரியன் தான் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. கீழே வந்து பார்த்தா ரிசப்ஷனில் ஃபஸ்ட்டு உட்காந்து கேட்டேன், ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் மண்டே எனக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் டு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சரி, அப்போ ஏதாவது சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. அப்போ தான் பாபா வர்றாரு. எப்படி வர்றாருன்னா, மாடிப்படியிலேருந்து ஒரு லேடி வந்துட்டுருக்கா, நல்ல வயசான அம்மா. அந்த அம்மாவுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும். ஸோ நமக்கு முதல் பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஹெல்ப் வருது. என்ன விஷயம்னு கேட்குறேன். இந்த மாதிரி சொன்னேன் நான். சரி, நீங்கள் உங்களுக்கு இங்கே ஹோட்டல் ஒன்றும் கிடையாது, பக்கத்து கிராமத்தில் இருக்கேன், ஒரு 3 மைல் தள்ளி இருக்கீங்க, நான் காரில் போகிறேன், என் கூட வர, நான் வந்து உனக்கு ஆர்டர் பண்ணிடுறேன், நீ ஷார்ட் பண்ணி நீ திரும்பி வந்துடும். நான் எப்படி திரும்பி வருவேன்? ஐஷன் போச்சு, நீ காரில் ஐஷன் போயிடுவேன். திரும்பி வரதுக்கு எனக்கு வழி தெரியாது, பாஷை தெரியாது, ராத்திரி இருட்டு, அதுக்குள்ள மணி 9:30 ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம், அப்போது கிறிஸ்மஸ் ஆகிட்டு புது வருஷம் ஆரம்பிக்க போகுது. ஜனவரி மாதம். இதெல்லாம் குளிர் ரொம்ப கடுமையான குளிர். இதுவும் ஆல்ப்ஸ் மவுண்டன் கீழே இருக்கிறதுனால டெம்பரேச்சர் -0, -2, -3 இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வேண்டிய உலன் க்ளூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் குளிர் தடுப்பது கஷ்டம். என்ன பண்ணுறது? பசிக்கிறது, குளிரும் தாங்க முடியல. குளிர்னால பசி இன்னும் அதிகமாக இருக்கிறது. காத்தாலும் ஒன்றும் சாப்பிடுத. அந்த அம்மா கூட போயிட்டேன். சரி, பகவான் இருக்கார், அது ஒரு நம்பிக்கை இருக்கும். உண்டு எங்கே போனாலும் ஒரு கூடவே இருக்காருன்ற ஒரு ஃபீலிங், ஒரு திடமான நம்பிக்கை. அந்த அம்மா கூட போயிட்டேன். ஒரு வேசைட் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பிஸ்ஸாவோ ஆரஞ்சு ஜூஸ் ஏதோ ஆர்டர் பண்ணாங்க. பே பண்ணி அவளே எனக்கு பைசா வாங்கி பே பண்ணிட்டா €20. அப்புறம் அவள் போயிட்டார். நான் திரும்பி வந்தாருனேன். இப்போ ரோட்டை ஒத்துரும் இல்லை, காலி. 3 மைல் திரும்பி வந்தாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டா, போச்சே நீ லெஃப்ட் ரைட்னு போ, வரச்சே ரைட் லெஃப்ட்னு வந்துடும். சொல்கிறது ஈஸி, ஆனால் அப்போ தான் அவன் மனசு குழப்பம். ஸோ சரி, ஏதோ போகலான்னு வந்துட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது தெரியாமலே நான் வந்து தப்பாத வழியில் போயிட்டுருக்கேன். ஹோட்டல் எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு லாரி வந்தது, பக்கத்தில் கோடவுன் இருந்தது. அந்த லாரிக்காரங்கிட்ட போய் ஏதோ புரோக்கன் இங்கிலீஷில் இந்த மாதிரி எனக்கு இந்த ஹோட்டல் பிரசிடென்ட்டுக்கு போனோம். அவன் கையை உதறி விட்டான், நீங்கள் கிட்ட வராது. நான் பேசுகிறதும் அவனுக்கு புரியல, அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஈ ஜஸ்ட் டிஸ்போஸ் பண்ணி அவன். சரி, திரும்பி நடந்து போயிட்டே இருக்கேன். தப்பான வழி. ஹோட்டல்லேருந்து தூரம் போயிட்டு இருக்கேன். மணி வந்து 11-12 ஆகிடுக்கிறாரு. நல்ல பொண்ணு போயிட்டு இருக்கச்சு. நான் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரோடில் வந்துட்டுருக்கேன். அங்கே ரைட் சைடில் எதிர்பக்கத்துலேருந்து 2 பேர் வந்துருக்கேன். அந்த ராத்திரியில் மனுஷன் வருது ரொம்ப அபூர்வம். அப்போ எனக்கு மனசில் வந்து நம்பிக்கை இருக்குது, ஆனால் தைரியம். இந்த இடத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கை ஸ்ட்ராங்கரா, தைரியம் ஸ்ட்ராங்கர்னா நம்பிக்கை தான் ஸ்ட்ராங்கர்னுக்கு இது ஒரு உதாரணம். என்னடா இது இந்த மாதிரி வந்து ஊர் தெரியாத இடத்துல, பாஷை தெரியாத இடத்துல வந்து மாட்டின்னு இருக்குவேன். நாளைக்கு காத்தால பேப்பரில் யாரோ ஃபாரின் வந்து குழுவிலேயே வந்து ரோட்லேயே போயிட்டான் அப்படின்னு வரக்கூடாது. ஏதாவது வழி பண்ணணும். அப்போ தான் நான் பகவானை நினச்சிக்கணும். அது வரைக்கும் நான் நார்மலி பகவானை தொந்தரவு பண்ண மாட்டேன். இதோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஒரு புத்தி கொடுத்துருக்க, சக்தி கொடுத்துருக்க, அதை வச்சு நம்மளை காப்பாற்றிக்கணும்னு ஒரு திட உறுதி. பட் இது போய் போக 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 அந்த உறுதி போயிடுத்து, நம்பிக்கை ஒன்று தான். ஸோ அப்போ சொன்னேன், என்னை இவ்வளோ தூரம் ஐஷன் வந்த நீ அது டாக்டர் பாபா ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் மனசில் பேசினேன். என்னை இவ்வளோ தூரம் ஐஷன் வந்துட்டார், என்னை திருப்பி ஐஷன் போகிறதும் உன் பொறுப்பு தான். என்னை இப்படி விட்டுட மாட்டேன்னு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது, தெரியும். நான் நினைச்சுட்டு இல்லையே எதுவுமே நடுவது. ஜஸ்ட் நினைச்சு ஒரு செகண்ட் கூட ஆகல. அது வரைக்கும் அந்த ரோட்ல ஒரு காக்கா ஒன்றும் கிடையாது. இவா 2 பேர் இருந்திருக்காரு. சரி, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ 2 மனுஷ ரூபங்கள் வந்துட்டு இருக்கு. பாஷை தெரியறதோ தெரியலையோ, நேரம் ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து அவள் வந்து என்னை பார்த்து பயந்து அவள் அந்த பக்கம் வந்துட்டாள். Then I straight away cut across and went, அவள் கையை பிடிச்சு விட்டாங்க.
நான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் வழி தெரியாமல் வந்துட்டேன், வழி தெரியல, நான் இந்த மாதிரி ஹோட்டல் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தெரிந்தால் நான் இஷ்டம் போகும்போது அவள் சொன்ன பதில், அங்கே தான் மிரக்கல், அங்கே தான் பாபா. ஊர் தெரியாத ஊர், ராத்திரி 12 மணி, மவுண்ட் ஆல்ப்ஸ் கீழே நல்ல குளிர். அந்த கேள்வி ஆப் பாரத் से आया है क्या அப்படிங்க. இது எப்படி இருக்கு, நடக்க முடியாது. வேற யாரும் அல்ல, பாபா 2 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த டைம்ல ஆயுஷன் பொறுத்து. பாரத் से आया है கானா நீ இந்தியாவில் வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன, அவனுக்கு எப்படி தெரியும் நான் இந்தியாவில் வந்திருக்கேன், நான் எங்கேன்னு வந்தேன், எங்கேன்னு தான் வந்திருக்கேன். ஆனால் கேட்ட கேள்வி எப்படி, ஹிந்தியில். எனக்கு ஹிந்தி தெரியும். அப்படியே நான் உட்காந்துட்டேன் ரோட்டில். இந்த மாதிரி ஒரு பகவான் இப்படியெல்லாம் வருவாரா அப்படின்னு எனக்கு அது வரைக்கும் ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்பிக்கை உடலை. ஸோ பகவான் நம்மளை சோதனை பண்ணுறாரு, நிறைய சோதனை பண்ணுறாரு. நம்மளோட நம்பிக்கை எவ்வளோ திருடமாக இருக்குது. நமக்கு சோதனை காலத்துலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கு. நல்ல காலத்தில் நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப சுலபம். சோதனை காலத்தில் நம்பிக்கை வருதுன்றது ரொம்ப, அதுவும் நம்பிக்கை டெஸ்ட் பண்ணுறாரு பாபா. இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும். சோதனையில் பாஸ் ஆனால் அது சாதனை. அடுத்தது அப்புறம் என்ன நடந்தது நார்மல் கதை. அவன் 2 பேரும் என்ன கையை பிடிச்சி அழைச்சின்னு போய் அவள் வீட்டுக்கு அழைச்சின்னு போய் सरसों का साग मकई का रोटी, நம்ம இந்தியன் ஃபுட், ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட் இது. வாத்துக்கு போய் அழைச்சின்னு போயிட்டு அப்புறம் மோட்டர் சைக்கிள் அழைச்சின்னு போய் என்ன ஹோட்டலுக்கு வந்து விட்டான். இது நம்புறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் பாபா பல விதங்களில் பல பேருக்கு எல்லா சமயத்தையும் பண்ணியிருக்காரு. ராபர்ட் மார்ஃபெட்டோட மிரக்கல் மேன் ஆஃப் மிரக்கல்ஸ் இன்னும் பிரமாதமாக இருக்கும், நம்பவே முடியாத மிரக்கல்ஸ். ஸோ பாபாவோட மிரக்கல் அப்படியே சொல்லியிருக்காரு, இட்ஸ் மை விசிட்டிங் கார்டு. நான் கொடுக்குற என்னோட ஐடென்டிட்டி. அது ஏதோ ஒரு ஐடென்டிட்டி, தெய்வீகத்தோட ஐடென்டிட்டி, தெய்வ தத்துவத்தோட ஐடென்டிட்டி. அவதார புருஷன்னாக்கா மிரக்கல் மாத்திரம் இல்லை, பரிவர்த்தனம் பண்ணுறதும் அவதார புருஷனோட முக்கிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதான் பாபா பண்ணியிருந்தார். அவர் சொல்லுவார் நிறைய, ராமருக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. திரேதாயுகத்தில் ஒரே ஒரு ராமன் தான் இருந்தான். அவன் ராமர் சண்டை போட்டு சட்டம் பண்ணிட்டார். துவாபர யுகத்தில் கிருஷ்ணனுக்கும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. 4-5 பேர் இருந்தால், ஆனால் முக்கியமாக கம்சன் இருந்தான், முடிச்சுட்டார். கலியுகத்தில் நான் எவ்வளோ பேர் அர்த்தம் பண்ண முடியும்? எல்லாருமே ஒரு ராவணன் கம்சமாக இருக்கீங்கோ. நம்ம ஒவ்வொருத்தருடையும் ஒரு ராவணன் இருக்கான், ஒரு கம்சன் இருக்கான், ஒரு ராமன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான். எந்த பாவம் ஜாஸ்தியாக இருக்கு? ராம பாவம் ஜாஸ்தியாக இருக்கா, ராவண பாவம் ஜாஸ்தியாக இருக்கா, கிருஷ்ண பாவம் ஜாஸ்தியாக இருக்கா, கம்ச பாவம் ஜாஸ்தியாக இருக்கா? ஸோ இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி. ராமபாவம் ஜாஸ்தி ஆச்சுன்னா ராவண பாவம் குறையினா அதுக்கு தான் பரிவர்த்தனை வரணும். ராவண பாவம் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா அப்புறம் கஷ்டம். அதுதான் இந்த உலகத்தில் இந்த காலத்து கலியுகத்தில் கரப்ஷன், எல்லா விதமான அநியாயங்களும் நடந்துருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் தான் அவதாரம் வருது. எப்போ லோகத்தில் லோக கல்யாணத்துக்கு எதிர்ப்பாக வேண்டாத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கோ, அது பகவான் பார்த்துட்டே இருக்க. ஸோ இது பாவத்தோட வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, இதை நம்ம குறைக்கணும். ராமர் அவரர், கிருஷ்ணர் அவரர், பலராமன் அவரர், பரசுராமன் அவரர், ஷிர்டி பாபா அவரர், ஒவ்வொரு செஞ்சுரிலையும் வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு. ஷிர்டி பாபா வரைச்சே ஒரு தடியை பிடிச்ச தாத்தா அவங்க சின்ன வயசுல இருக்கச்சே எவ்வளோ ரெக்கல் பண்ணியிருக்காரு ஷிர்டி பாபா. நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீர்கள். சத்யசாய் பாபா சரித்திரத்தில் நாங்கள் பாராயணம் பண்ணுவோம். பாரத்வாதி கோத்திரத்தில் பகவான் சிவன் பார்வதி 2 பேருக்கும் சொல்லியிருக்கா, நான் உங்கள் கோத்திரத்தில் பாரத்வாஜ முனிவர் தவம் பண்ணார், யோகம் பண்ணார், யாகம் பண்ணார்.
2 பேரும் சிவன் பார்வதி வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கார், நான் வந்து உன்னோட குலத்தில், பாரத்வாஜ குலத்தில் மகாராஷ்டிராவில் ஷிரடி பாபாவாக வருவேன். அப்போ வந்து 4 பிரசிடென்சி தான், சதர்ன் பிரசிடென்சி, ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், நார்த்தன், அப்போ சென்ட்ரல் இருக்குது 5. அப்புறம் மகாராஷ்டிரா, ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, அப்புறம் மகாராஷ்டிரா. ஏன்னா மகாராஷ்டிரா மதராஸோட எல்லாம் ஆந்திரா கர்நாடகா எல்லாமே மகாராஷ்டிரா வந்து, அங்கே வந்து சத்யசாயை வருவேன். அப்புறம் கர்நாடகாவில் வந்து பிரேமசாயை வருவேன். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பகவான் என்ன பண்ணிட்டார், நாளுக்கு நாள் லோகத்தில் ஒரு சாய்பாபாவால் பரிவர்த்தனை பண்ண முடியாது, பல சாய்பாபாக்கள் தேவைப்படுறாரு. ஸோ அவரே பர்சனலாக செலக்ட் பண்ணி நமக்கு பகவான் நவீன் சாய் அனுப்பிச்சிருக்காரு. நவீன் சாய் இப்போ தமிழ்நாட்டில் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கர்நாடகாவில் ஒருத்தர் பண்ணுறார், கேரளாவில் ஒருத்தர் பண்ணுறார், லக்னோவில் ஒருத்தர் பண்ணுறார், ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார், லண்டனில். ஸோ பாபா என்ன டிசைட் பண்ணிட்டார், நம்ம தான் இப்போ மனுஷ ரூபத்தில் இல்லை, ஆனால் சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்துகிட்டே இருக்கார். சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்துட்டு பரிவர்த்தனை பண்ணிட்டே இருக்கார். நமக்கு அது புரியுறதோ தெரியறதோ நம்மளால் உணர முடியுதோ அது வேற விஷயம். நம்ம பகவான் நவீன் சாயும் நம்மள மாதிரி தான் இருந்தார். நான் பாபாவே அவர் எடுத்து செலக்ட் பண்ணி அவருக்கு வேண்டிய அந்த ஞானோதயம், அவருக்கு வேண்டிய அந்த ஒரு சூப்பர் கான்ஷியஸ்னஸ், எதை பார்த்தாலும் டக்குன்னு தெக்கால தர்ஷனம் அவருக்கு தெரியுது. எப்படி தெரியுது, நம்மள மாதிரி தான் சாதாரணமாக. அதுதான் பகவானோட கிரேஸ், பகவானோட பிளெஸிங், பகவானோட மிரக்கல், பிகெஸ்ட் மிரக்கல். ஒரு சாதாரண மனுஷனை ஞானியாக மாற்றுறது, உபாசகனாக மாற்றுறது, உபதேசகனாக மாற்றுறது, பரிவர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு திவ்யாத்மாவை மாற்றுறது, இது பிகெஸ்ட் மிரக்கல். அதை நம்ம பார்க்கணும். இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிடணும். நமக்கு தெரியாமலே தெரிஞ்சோ நல்ல காரியங்கள் நிறைய. அதனால தான் இந்த சன்னிதானத்தை நம்மளால் வந்து இப்போ பகவானோட இருக்க முடியுது. பகவான் வந்து இப்போ எவ்வளோ நமக்கு கிட்ட தரிசனம் தர, எவ்வளோ அன்பா பேசுகிறார். இந்த மாதிரிலாம் நம்மளால யோசனையே பண்ண முடியாது. சத்யசாய் பாபா சொன்ன மாதிரி அவர் 1940 சொல்லியிருக்கார், 40-45. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்க, இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க, யூத் அந்த மாதிரி. இப்போ வந்து நீ என் கூட உட்காந்து பேசிட்டு என் கையை பிடிச்சு கால் பிடிச்சு விளையாட்டு இருக்கோம். ரொம்ப சீக்கிரம், கூடிய சீக்கிரம் ஒரு காலம் வரும், தூரத்துலேருந்து பார்த்தா அந்த மஞ்சள் ட்ரெஸ் பார்த்தா அதுதான் பாபான்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோ கூட்டம் வந்துடும். இந்த கிராமமாக இருக்காது, இது வந்து கிராமத்து உள்ள ஒரு உலகமாக இருக்கும், நகரமாக கூட இல்லை, உலகமாக இருக்கும் அப்படின்னு அதை நம்ம புத்தகத்தில் பார்த்துக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் அந்த பரிவர்த்தனை பார்த்துருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நவீன் சாய் நான் முதல் பாட்டி பார்த்தேன். நல்ல மனுஷன், பெரிய மகான் பகவான். அதோட மனசில் ஒரு நிவர்த்தி, ஒரு சாந்தம். அப்புறம் அவரே நம்மளை கிட்ட அழைச்சிட்டு போகிறார். இஸ் அட்ராக்டிங் யூ. அவரோட எப்பவுமே ஒரு சாந்தமான முகம், ஒரு புன்சிரிப்பு நிறைந்த முகம். பார்த்தா இன்னொரு வாட்டி நம்மளா பார்க்கணுமா அப்படின்னு தோன்ற ஒரு ஆத்தங்கம் மனசில். இது எல்லாருக்கிட்டையும் வராது இந்த உணர்வு. இந்த உணர்வு வந்து உள் மனசுலேருந்து வரணும். இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுல எவ்வளோ தூரம் அவர் பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன இடத்துல யசோதாமா அந்த இடத்துல கூனூரில் ஆரம்பித்த ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் இப்போ நல்லா பெருசாகி தமிழ்நாட்டில் 12 டிஸ்ட்ரிக்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. 12 டிஸ்ட்ரிக்ட். இந்த கடைசி 2 வருஷத்தில் 7-8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆட் ஆகிட்டு. இந்த கடைசி 1 வருஷத்தில் 8 டிஸ்ட்ரிக்ட் ஆட் ஆகிருக்கு. ஈரோடு, அப்புறம் மதுரை, திருச்சிராப்பள்ளி, பல இடங்கள்ல. எல்லா இடங்களையும் அன்னம், ஆரோக்கியம், அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல இது அக்ஷரம், 3 வெர்டிகல். 4வது வெர்டிகல் சொல்லாமல் பண்ண ஆன்மீகம், அதுவும் நடந்துருக்கு. ஆனால் இப்போ இதுதான் முக்கியமான விஷயங்களை பூர்ணா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஆர்கனைசேஷன், நம்ம பகவான் நவீன் சார் ஆர்கனைசேஷன்.
இன்னைக்கு நம்மளாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் இருந்து அவர் சேவிக்கிறோம், பாத நமஸ்காரம் கிடைக்கிறது அவ்வளோ சுலபமாக கிடைக்கும். அவரே கூப்பிட்டு கொடு ஆசையோடு கொடுக்குறாரு. எனக்கு பகவான் பகவத்கீதை ஞாபகம் இருக்கு. புட்டபர்த்தியில் போய் பருத்தி சேவா பண்ணப்புறம் எல்லாம் 2 பக்கம் 2 ரூபா உட்காருவோம். அவர் நடுவில் நடந்து வருவார். அவரே ஒரு கையில் லட்டு ஒரு கையில் விபூதி கொடுத்துட்டு போவார். இது பெரிய பாக்கியம். அதே மாதிரி டெல்லியில் இருந்துச்சு ஜஸ்டிஸ் கிராடி, ஜஸ்டிஸ் பகவந்தம் வீட்டிலலாம் தங்குவார். போனால் அங்கேயும் போய் சேவை பண்ணும். எனக்கு தெரிஞ்சது சேவை ஒன்று தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, வேற ஒன்றுமே தெரியாது. சுந்தரராமன் சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் சேவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்கட்டாவில் பண்ணியிருக்கோம், டெல்லியில் பண்ணியிருக்கோம், பாம்பேயில் பண்ணியிருக்கோம், மெட்ராஸில் நிறைய பண்ணியிருக்கோம். டாக்டர் சஃபயா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸஸோட டைரக்டர் இருந்தார். அப்புறம் பாபா புட்டபர்த்தியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர், மெடிக்கல் டைரக்டர். டாக்டர் சஃபயா கையில் ஒரு சின்ன மாருதி ஆம்னி வேன் இருக்கும், இப்போ நம்மகிட்ட இருக்கேன் அந்த மாதிரி. அதில் நாங்கள் 7-8 பேர் ஏறிடுவோம். அவர் முன்னாடி அவர் தான் டாக்டர், பின்னாடி 2 நர்ஸ் இருப்பாங்க. டெல்லியிலேருந்து ஏர்போர்ட் படைகளில் சுல்தான்பூர் அப்படின்னு ஒரு முஸ்லீம் கிராமம். இங்கேருந்து நாங்கள்லாம் கிளம்பி போகிறதுக்குள்ள மத்தியானம் 12-1 மணி ஆகிடும். அப்புறம் கிராமத்தில் போய் எல்லாரும் அழைச்சிட்டு வருவோம். அவளுக்கெல்லாம் ராத்திரி பவர் கனெக்ஷன் இல்லாதப்போ கேண்டில் லைட் வச்சுட்டு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இது எங்கே நடக்கும்? இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? ஹைஜீன்னு சொல்லுவோம், என்னென்னவோ சொல்லுவோம். அவர் ஹைஜீன் எல்லாத்தையும் பாபா கிட்ட விட்டார். அவளுக்கு நான் நல்லா கண்டு தெரியாது. அப்புறம் கண்ணாடி வாங்கி கொடுத்தார். ஸோ அவர் கூட நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். கூட என்ன காரியம் சொன்னால் போகணும். நம்ம இதெல்லாம் தான் மிரக்கல் நினச்சிக்கிறோம். முக்கியமான மிரக்கல் அந்த சேவை பாவனை இருப்பாங்க. என்ன சௌகரியம் இருக்கோ இல்லையோ, ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் இருக்கோ இல்லையோ, அந்த மனசில் அந்த திட நம்பிக்கை இருக்கு. ராத்திரி இல்லைன்னா கேண்டில் லைட்ல யாராவது கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாடா, தைரியம் இருக்குமா? அவர் பண்ணார். அவர் இஸ் அ ஜெனரல் சர்ஜன், நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. சரி, நானா பண்றேன், அவர் தான் பண்றாரு. ஸோ அந்த ஒரு மனோபாவம், இந்த டூவர்ஷிப் அண்ட் ஓனர்ஷிப், அது இல்லைன்னாலே நம்மளே பாதிப்படலாம். நம்ம பண்றதெல்லாம் சமர்ப்பணமா அவர் கையில பண்ணிட்டோம்னா, அவர் சரணத்தை சமர்ப்பிச்சிட்டோம்னா அது பெரிய விஷயம். அந்த மனோபாவம் நமக்கு வர்றதுக்கு இது சொல்றது ஈஸி. அந்த நான், என்னுடையது, அகங்காரம், மமகாரம், இது ஃபர்ஸ்ட் உணரணும். நம்ம கையில் இந்த டிஃபெக்ட் இருக்கு. மெடிக்கல் கேம்ப் கூட சொல்லிருக்கோம், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், உடனே நீ பண்ணே யார் பண்ணா அப்படின்னு. அப்போதான் தெரியும் நம்ம சொல்றது தவிர சுவாமி பண்ணார் அப்படின்னு சொல்லணும். சின்ன விஷயம். கேம்ப் முடிஞ்ச உடனே பஜனை பண்ணிட்டு எல்லாருக்கும் விபூதி கொடுப்போம், ஆரத்தி எடுப்போம். அதுக்கு விஸ்வநாதன் ஒருத்தர் ஒரு சுந்தரத்துலேருந்து பெரிய பை நிறைய விபூதி பேக்கெட் பண்ணுவாங்க. கண்ணகி நகர்ன்ற கேம்ப் இடத்துல எப்போ 300, 400, 500 பேர் கூட வந்துருக்கோம். பெரிய விஷயம். காத்தால 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு தான் முடிச்சு சாயங்காலம் 3 மணி 4 மணி ஆகிடும். எல்லாம் முடிச்சுட்டு பெருக்கி மொழிகிட்டு தான் அப்புறம் நான் கிளம்புறேன். அந்த மாதிரி ஒரு கேம்போட ஆர்கனைசேஷன். அன்றைக்கி பார்த்து ஒரு பேக்கெட் கூட விபூதி இல்லை. எப்படி கொடுக்குறது? வரவேன்னா ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கிக்கிறாலோ இல்லையோ விபூதி கேட்பார். எனக்கு மருந்து கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு விபூதி கூட அப்புறம் தான் மருந்து வாங்கி. ஸோ என்ன பண்ணுறது? நான் எங்கள் வீட்டிலேருந்து எப்பவும் ஒரு விபூதி டப்பி வச்சு கொடுத்தேன். அது சுவாமியோட சரணத்தில் வச்சுட்டோம். எப்போ பெரிய ஃபோட்டோ இருக்கும். எல்லாம் முடிஞ்சது. எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்புற சமயம் நான் போய் பார்த்தேன், அந்த டப்பி ஃபுல்லாக விபூதி நிறைஞ்சிருக்கு. இது பகவானோட அனுகிரகம். சின்ன விஷயம். ஆனால் அன்றைக்கி இல்லைன்னா நம்ம மானம் போயிட்டுருக்கோம். நம்ம மானத்தை மட்டும் காப்பாற்றல, எல்லாருடைய நம்பிக்கையை காப்பாற்றிருக்கோம். ஸோ 500 பேருக்கு அந்த சின்ன டப்பில விபூதி கொடுத்துருக்கோம். அந்த டப்பையை குறையவே இல்லை. இந்த மாதிரி நிறைய இடத்துல பகவானோட மிரக்கல் சொல்றதுன்னா நமக்கு ஒரு ஆயுசு போடாது, பல ஜென்மங்கள் இருக்கும், அதுவும் போடாது.
முக்கியமான உணர்வு அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறார். நம்ம அவரோட சரணத்தை நம்ம பண்ணுற காரியங்களோட நல்பலன்கள் என்ன பலனாக இருந்தாலும் சமர்ப்பிச்சிட்டோம்னா இந்த டூயர்ஷிப் ஓனர்ஷிப் நம்ம கிட்டேருந்து கொஞ்சமாக நிவர்த்தியாக நகர்ந்து போயிடும். நம்ம ஒரு உன்னதமான பாத்திரமாகும். எதுக்கு பாத்திரம்? பகவானோட அருள் பொழியறதுக்கு நமக்கு ஒரு யோகியத்தை இருக்கு. யோகியத்தை இருந்தால் தான் பாத்திரமா இருக்கணும். பாத்திரமா இருந்தால் தான் பகவானோட அருள் வரும். ஸோ இந்த மிரட்டிலேருந்து நம்ம ஒரு மாயையில மாட்டிக்காம ஒரு நல்ல பாத்திரம், ஒரு சத்பாத்திரம், ஒரு குணதீதனாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளை பரிவர்த்தனை பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம 4 பேரை பரிவர்த்தனை பண்ண முடியும். நம்மளோட கடமை என்ன? எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் சேவை பண்ணணும். நான் பண்றேன்ற அந்த உணர்வு இருக்கக்கூடாது, என்னோட காரியம்ன்ற அந்த உணர்வு இருக்கக்கூடாது. பகவானோட காரியம், அவரோட அனுகிரகம், அவரோட ஆக்கிய பிரகாரம் நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோம். அவரோட கட்டளைகளை நம்ம பண்ணணும். இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா நம்ம ஜென்ம சாதனை ஆயிடுச்சு. ஓம் சாய்ராம்.